வெல்கம் டு சுட்டீஸ் குட்டி உலகம். ஹாய் குட்டீஸ், வணக்கம். ஒரு பெரிய அடர்ந்த காட்டுல ஒரு வலிமையான சிங்கம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அது காட்டின் அரசன் என்று எல்லா விலங்குகளும் பயந்து நடுங்கின. சிங்கம் வருவதைக் கண்டால் எல்லா விலங்குகளும் ஓடி ஒளிந்து கொள்ளும். அந்த காட்டில் ஒரு சிறிய எலியும் இருந்தது. எலி எப்போதும் விளையாடிக் கொண்டே இருக்கும். ஒரு நாள் எலி சிங்கத்தின் குகை அருகில் விளையாடிக் கொண்டிருந்தது. எலி விளையாடிக் கொண்டே சிங்கத்தின் மேல் ஏறி விளையாடியது. சிங்கம் கோபத்துடன், யார் என் தூக்கத்தை கெடுத்தது என்று கேட்டது. சிங்கம் தனது பெரிய கையால் எலியை பிடித்து விட்டது. எலி நடுங்கிக் கொண்டே சொன்னது, அரசே, தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள். நான் உங்களுக்கு சிறியவன்தான். ஆனால் ஒரு நாள் உங்களுக்கு உதவ முடியும் என்று சொன்னது. அதை கேட்ட சிங்கம் சிரித்துக் கொண்டே, நீயா எனக்கா உதவ போகிறாயா? சிங்கத்துக்கே நீ உதவ போகிறாயா என்று கேட்டது. ஆனால் சிங்கம் நல்ல மனதுடன் எலியை விட்டுவிட்டது. சரி போ, உன் சின்னஞ்சிறு வார்த்தை எனக்கு சிரிப்பை தந்தன. சில நாட்களுக்கு பிறகு சிங்கம் காட்டில் வேட்டையாடி கொண்டிருந்தது. திடீரென்று அது வேட்டைக்காரன் போட்ட வலையில் சிக்கிக் கொண்டது. பெரிய கயிர்கள் சிங்கத்தை இறுக்கிக் கொண்டிருந்தன. எவ்வளவோ முயற்சி செய்தும் சிங்கத்தால் வெளிவர முடியவில்லை. ஆற்றலை இழந்த சிங்கம், நான் சிக்கிக் கொண்டேன், யாராவது எனக்கு உதவ முடியுமா என்று கேட்டது. சிங்கத்தின் சத்தத்தை கேட்ட எலி அங்கே வந்தது. அரசே, கவலைப்படாதீர்கள், நான் உங்களை காப்பாற்றுகிறேன் என்று சொன்னது. எலி தனது சிறிய பற்களால் கயிற்றை கடிக்க ஆரம்பித்தது. சிங்கம் ஏக்கத்தோடு அதை பார்த்து கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் வலையில் பிளவு ஏற்பட்டது. மெல்ல மெல்ல எல்லா கயிர்களையும் கடித்து சிங்கத்தை விடுவித்தது. சிங்கம் மகிழ்ச்சியுடன் எழுந்து எலியை பார்த்தது. சிங்கம் மனம் மாறி, சிறியவனாக இருந்தாலும் உன் உதவி என்னை உயிரோடு வைத்திருக்கிறது. நான் உன்னை மதிக்கவில்லை, ஆனால் இன்று உன் மதிப்பை உணர்கிறேன் என்று சொன்னது. எலி பொறுமையுடன் மற்றும் பெருமையுடன், அரசே, யாரையும் சிறியவனாக எண்ண வேண்டாம் என்று சொன்னது. சோ குட்டீஸ், எல்லாரிடையும் நல்லா பழகுங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க, கைண்டா இருங்க.
நான் உங்களை இன்னொரு ஸ்டோரியோட வந்து பார்க்குறேன். பாய்.